கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோப்பு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ? அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. பிரியமானவர்களே, யாக்கோப்பு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, நாம் சொல்லுகிறோம் நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாயிருக்கிறார். கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ? அவர் என்ன குறுகின தெய்வமா? அகில உலகத்தை உண்டாக்கினவர், தன் விரல் நுனியில வைத்திருக்கிறவர் குறுகியிருக்கிறதோ என்று கேட்டு, அவருடைய செயல்கள் இவ்வளவுதானா? இதுதான் அவருடைய செயலா? இன்னும் எவ்வளவு செயல்கள் இருக்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அரைக்கிற தேவன். பிரியமானவர்களே, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்று எழுதுகிறார். வார்த்தையின் மூலமாய் அகில உலகத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். பிரியமானவர்களே, நம்ம சில நேரம் கேள்வி கேட்கிறோம். நம்ம உண்மையா இருக்கிறோம், நீதியா இருக்கிறோம், யாரையும் ஏமாற்றுவதில்லை, வேத வசனத்தின்படி நடக்கிறோம். ஆனா சில நேரத்தில் நாம் தொய்ந்து போகிறோம் என்று சொல்லுகிறோம். அவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? அது செய்யாம இருந்துருமா? அது வெறுமையாய் நடத்துல வந்துருமா? தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயமாக நன்மை செய்யும். நீங்களும் நானும் யாக்கோப்பின் வம்சம். கர்த்தருடைய ஆவி குறுகவில்லை. அவருடைய கிரியை இவைகள் மட்டுமல்ல, இன்னும் பெரிதான கிரியைகள் இருக்கிறது. உலகத்தை அழிக்கிற நினைக்கிற, மனுஷனுடைய இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுகிற, இல்லையா, மனிதனுடைய இருதயத்தை பாவம் செய்ய தூண்டுகிற சாத்தானே இப்படி செய்யும் போது, பரலோக ராஜ்யத்திலே நமக்காக நித்திய ஜீவனை வைத்திருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள தேவன். அதனால நிச்சயமாக நன்மையாய் நடக்கிறவர்கள், செம்மையாய் நடக்கிறவர்கள், நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நன்மை செய்யும். பயந்து போகாதிருங்க. நாம் யாக்கோப்பின் வம்சம். கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அளவில்லாமல் இறங்கி வரட்டும். நீர் விரும்புகிறது செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இனி நாங்கள் உம்மை பரீட்சை பார்க்க கூடாது. உம்முடைய கிரியை இவ்வளவுதானா என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை உம்மை துக்கப்படுத்தக்கூடாது. கட்டாய நீர் பெரிய காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். எங்கள் ஆண்டவராய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.